வணக்கம். இது செங்கட்டான்னு சொல்கிற சிவப்பு சோளம், அதாவது எருங்கு சோளம் கிடையாது. அந்த நடவு பண்ணுற முறை, அதாவது இந்த நிலம் வந்து இதற்கு முன்னாடி வந்து நெல் வயல் வந்து நடவு பண்ணியிருக்காங்க. நெல் வந்து நடவு பண்ணி முடித்து அதை அறுவடை செய்து முடித்த பிறகு ஆடு கிடையை வந்து அமைத்திருக்காங்க. ஆடு கிடையை அமைத்தினது யாருன்னா எங்கள் ஏரியாக்காரங்க. எங்கள் ஏரியாவில் சுமார் 4 மாதமாக வந்து மழைப்பொழிவு கிடையாது. அதனால் மேய்ச்சல் நிலமே இல்லை, எல்லாமே காஞ்சி போயிருக்கு. அதனால் எங்கள் ஏரியாவில் இருக்க ஆடுகள் எல்லாமே சுற்றுப்புற பகுதியில் தான் எல்லாம் போயிட்டுருக்கு. மேய்ச்சலை தேடிட்டு பசுமையை தேடி போயிட்டுருக்கு. அப்போ வந்து இந்த நிலத்தில் வந்து ஆடு கிடையை வந்து அமைத்திருக்காங்க. ஆடு கிடையை அமர்த்தி முடித்த பிறகு அதுக்கடுத்து இந்த செங்கட்டான்னு சொல்ல நடவு பண்ணிடுறாரு. இவர் கொஞ்சம் காலதாமமாக தான் எடுத்து நடவு பண்ணுறாரு. அதாவது சுமார் ஒரு 18 to 20 நாளைக்குள்ளே எடுத்து நடவு பண்ணணுமா. ஆனால் இவர் 1 மாதம் ஆயிடுச்சு காலதாமதம். காரணம் வந்து மழைப்பொழிவு இல்லாதனால கொஞ்சம் காலதாமதம் வந்து நடவு பண்ணுறேன். ஏன்னா நடவு பண்ணி 3ஆவது நாள் 4ஆவது நாள் வந்து ஒரு உயிர் தண்ணி விடுற மாதிரி மழை தண்ணி வேணும். அதனால் இந்த காலதாமம் இது எப்படி வெட்டி, அதாவது செடி நல்லா நாற்று முளைச்ச பிறகு மேலே இருக்க நுனியை வந்து வெட்டி அதுக்கடுத்து நடவு பண்ணுறாங்க. இதை ஒரு சில வழிமுறை வந்து என்ன முறை பண்ணுவாங்கன்னா, செம்பரி ஆடு வந்து மேலே மேய்ச்சல் முறையிலையும் பண்ணுவாங்க. அதாவது செடி வந்து உயரமாக வளர்ந்து போயிடக்கூடாது, சைடு பிரான்ச்சஸ் வரணும்னு. அதனால் மேலே வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குறதுக்காக தான் மேலே வந்து வெட்டுறது. அழுத்தத்தை கொடுத்து சைடு பிரான்ச்சஸ் வந்து பிரியும்னு அந்த வழிமுறையை வந்து பண்ணுறாங்க. ஆனால் இவங்க முழுக்க இயற்கை விவசாயம்